ராமானுஜாய நமஹ. ரெங்கநாத ஸ்தோத்திரம் 5வது ஸ்லோகம். பூகீகண்டத்வயசசரசஸ்னிக்தநிஹிரோபகண்டாம் ஆவிர்மோதஸ்திதிமித சகுனானூதித பிரம்மகோஷாம் மார்கே மார்கே பதிகநிவகைர்புஜ்யமானாபவர்காம் பஸ்யேயந்தாம் புனரபிபுரீம் ஸ்ரீமதீம் ரங்கதாம் நஹா. பாக்கு மரங்களின் கழுத்தளவாக பெருகின்றதும் தேனோடு கூடினதும் ஸ்நேகயுக்தமுமான தீர்த்தத்தை சமீபத்திலே உடையதாய் மகிழ்ச்சி உண்டாகி ஸ்திதிமிதமாயிருக்கின்ற பறவைகளினால் அனுவாதம் செய்யப்பட்ட வேதகோஷத்தை உடையதாய் வழி நடப்பவர்களின் கூட்டங்களினால் வழிகள் தோறும் திரட்டி எடுத்து கொள்ளப்படுகின்ற மோட்சத்தை உடையதான ஸ்ரீ ரெங்கநாதனுடைய அந்த கோவிலை அடியேன் மறுபடியும் சேவிக்கப் பெறுவேனோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம். நச்சாது பீதாம் மிருதமூர்ச்சிதானாம் நாகௌகசாம் நந்தனபாடிகாசு ரங்கேஸ்வரதத் புரமாஸ்ரிதானாம் பிரத்யாசுனாம் அந்யதமோபவேயம். ரெங்கநாதனே, தேவேந்திரனது சோலைப்புறங்களிலே அமிர்தபானம் பண்ணி மயங்கி கிடக்கிற அமரர்களுள் ஒருவனாக ஒருகாலும் ஆகக்கடவேன் அல்லேன். பின்னையோ வெண்ணில் தேவரீருடைய ஸ்ரீரங்க நகரியை பற்றி வாழ்கிற திருவீதி நாய்களுள் ஒரு நாயாக பிறக்க கடவேன். தொண்டரடிப்புடியாழ்வார் சொல்வது போல சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான் அகருளானேன்னு சொல்வது போல மறுபிறவி நேராதபடி முக்தியை அளிக்க வேண்டும் என்பார்கள் எம்பெருமான் திருவடிகளிலே பிரார்த்திப்பவர்கள். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் என்கையாலே எத்தனை பிறவிகள் பிறக்கப் பெற்றாலும் அது அனிஷ்டம் அன்று என்றும் பிறக்கும் பிறவிகள் திவ்யதேச வாசத்திற்கு அனுகூலமாயிருக்க அந்த பிறவி பெரில் குறை இல்லை என்றும் இருப்பார்கள் பலர். அப்படி பட்டரோ அடியேன் ஸ்ரீரங்க நகரியிலே ஒரு திருவீதி நாய்களில் ஒரு நாயாக பிறக்க கடவேன்னு சொல்லி தெரிவிப்பது போல இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. அசன்னிகிருஷ்டஸ்ய நிகிருஷ்டஜந்தோ நித்யாபவாதேன கரோஷி சாந்திம் ததோ நிகிருஷ்டே மயி சன்னிகிருஷ்டே காம் நிஷ்கதிம் ரங்கபதே கரோஷி. ரெங்கநாதரே, உண்மையிலே உமது அருகில் வராத ஒரு நாயின் சம்பந்தமான பொய்யான அபவாதத்தினால் சாந்தி கர்மாவை செய்து போராடினீர். அந்த நாயினும் கடைகட்டவனான அடியேன் வெகு சமீபத்தில் வந்திருக்கும் போது என்ன சாந்தி செய்வீர்? ஒரு முறை ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் புறப்பாட்டுக்காக பட்டர் திருமாளிகையில் நின்றும் புறப்பட்டு திருப்புன்னைக்கீழே வந்து சேர்ந்து முதலிகள் செவிகுளிர உபய வேதாந்த விஷயங்களை அருளிச் செய்து கொண்டிருந்தார். கோவில் கொத்தில் உள்ளவர்கள் புறப்பாட்டுக்கு முன் அவ்விடத்தே வந்து எழுந்தருள பண்ணுவது வழக்கம். அன்று வெகு நாழிகை ஆகியும் ஒருவரும் வந்து சமயம் தெரிவிக்கவில்லை. ஏன் இன்னமும் புறப்பாடு நடைபெறவில்லை என்பதை தெரிந்து கொள்வதற்காக சுவாமி தாமே சன்னதிக்குள் வந்து விசாரிக்கையில் ஒரு நாய் உள்ளே வந்து விட்டதாகவும் அதற்காக சாந்தி ஹோமம் நடைபெறுவதாகவும் அதனால் காலதாமதம் ஆகிறதாகவும் தெரிந்து கொண்டு நேரே பெரிய பெருமாளிடத்திலே விடைகொண்டு இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பம் செய்தாராம். நாய் சன்னதிக்குள் ஏதாவது ஒரு புறத்திலே நுழைந்ததை அன்றி கர்ப்பக்கிரகத்தினுள் நுழைந்தல் அல்லது கர்ப்பக்கிரகத்திலே அது நுழையவில்லை. இருந்தபோதிலும் சாந்தி ஹோமம் அனுஷ்டிப்பதாயின் அந்த நாயினும் கடைகட்ட அடியேன் தேவரருடைய அருகிலேயே வந்து விட்டேனே. இதற்கு எவ்விதமான பிராயச்சித்தம் செய்தருள திருவுள்ளமோ அறியேன் என்று ரசோக்தியாக அருளிச் செய்தாராம். அதாவது பட்டர் நித்தியப்படி எம்பெருமானை கர்ப்பக்கிரகத்திலே சென்று சேவிக்கும்போது தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு அந்த நாயினும் கடைகட்ட அடியேன் தினமும் வந்து போகிறேனே, இதற்கு என்ன சாந்தி ஹோமம் தேவரீர் செய்ய திருவுள்ளமோ அப்படின்னு சொல்லி எம்பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்வாராம். அப்படி தானே தன்னை தாழ்த்தி கொள்வதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் என்பதை இதிலே காட்டுகிறார். பசியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லும் பொழுது உடல் நடுங்குகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது தாய் எவ்வளவு ஒரு
பரபரப்போடு மிகு சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு உணவளிப்பது போல எம்பெருமான் அப்படி அனுக்கிரகம் செய்யக்கூடியவன். அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரீரங்கம் கரிசைலம் மஞ்சனகிரிம் தாக்ஷ்யா திரிசிம்காச்சலோ ஸ்ரீகூர்வம் புருஷோத்தமம் ஜபதிரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுராயோத்யாகயா புஷ்கரம் சாலக்ராமகிரிம் நிஷவ்யரமதே ராபானுஜோயம் முனிஹி. இப்படி எம்பெருமானாருடைய திவ்யதேச யாத்திரையை பற்றி நித்யானுசந்தானம் செய்வதற்காக பட்டர் அருளி செய்திருந்த முக்தகம் இது. தென்திருவரங்க, திருவத்தி மாமலை, திருவேங்கட மாமலை, திருநாராயணபுரம், சிம்மாச்சலம், ஸ்ரீகூர்வம், ஜெகநாதம், ஸ்ரீ பத்ரீகாசிரமம், நைமிஷாரண்யம், துவாரகை, பிரயாகா, வடமதுரை, அயோத்தியை, கயை, புஷ்கரம், சாலக்கிராமம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய க்ஷேத்திரங்களெல்லாம் எம்பெருமானார் உகந்து வர்த்தித்தபடியை அருளி செய்தாராயிற்று. இப்படி எம்பெருமானுடைய ஆழ்வார மங்களாசாசனம் செய்த இந்த எம்பெருமானுடைய திவ்யதேசங்களிலெல்லாம் சென்று அவனை சேவித்து அவனுடைய அனுக்கிரகம் எப்பொழுது நமக்கு கிட்டும் அப்படின்னு தெரிவிக்கும்படி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் பராசர பட்டர். பட்டர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.